ஹாய்ங்க, கார்வேங்கலேருந்து நான் உங்கள் சம்பத்தில் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேங்க. அமெரிக்காவில் பார்க்கிங் லாட்டில் இது மாதிரி தான் பார்க்கிங் லேன் இருக்கும். இந்த 2 கோட்டுக்கு நடுவில் தான் நம்ம காரை நிறுத்தணும். ஏப்பா இது கூட தெரியாதா சொல்ல வந்துட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது எவ்வளவு 1 by 1 க்ளீனாக பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா க்ளோஸ் பை ரெஸ்டாரண்ட், கிராசரி எதாக இருந்தாலும் வாக்கபுளில் போயிட்டு வரதுக்காக இது மாதிரி கிட்டவே பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயிட் லைனை தாண்டி நீங்கள் டிரைவ் பண்ணக்கூடாது. காப்பு பார்த்தாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக பார்க் பண்ணியிருக்கிற இடத்துல, இதே பார்க்கிங் லாட்டில் கொஞ்சம் அவுட்டர் காலியாக இருக்கிற இடத்துல காரை இது மாதிரி ஒரு சிலர் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி பார்க் பண்ணியிருக்கிறாங்க? பார்க் பண்ண தெரியாத காரை எப்படி நிறுத்திச்சிட்டு போயிருக்கிறாங்க பாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. இவங்க தன்னோட உடம்பு பூரா நாடி, நரம்பு, சதை எல்லாத்துலேயும் கார் வெறி பிடிச்சவங்க. இவங்க பக்கத்தில் யாரும் கார் நிறுத்தக்கூடாது. அதுதான் இவங்களோட நோக்கம். ஏன்னா இவங்க காரை அவ்வளவு க்ளீனாக வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்து என்றைக்குமே தள்ளியே இருந்துக்கோங்க. கார்வேங்கல்லேருந்து நான் உங்கள் சம்பத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.